ஆக்சுவலாக மார்க்கெட் எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட லோ பார்த்தீங்கன்னா 3087. ஓகேவா, 3087க்கு வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருச்சு, ஆரம்பித்த இடத்துக்கே போயிருச்சு. ஆனால் என்னோட லிக்விடிட்டி எங்கே இருக்குது? 3455. இதை தாண்டி வந்துமே என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆகவே கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சடனாக ஃபால் ஆகிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே மேலே போயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகிடுச்சா லிக்விடிட்டி ஆகிருக்கும், என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு மேலே போகவும் எனக்கு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆக கிடையாது, ஸ்லிப்பேஜ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது நான் ஏன் பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ் நான் ஸ்டார்டிங் சொன்னேன்னா, கீழே வந்துட்டு எஸ்எல் ஒரு வேளை லிக்விடிட்டி ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 314 ரூபா லாஸ் தான் ஆகிருக்கும். ஓகேவா, இது அகைன் மேலே போயிடுச்சு. ஓகேவா, அதனால நான் பாசிட்டிவ்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இதை நான் பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ்னு சொல்கிறேன், ஆனால் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம எப்பயுமே இப்போ நான் சந்தோஷப்படலாம், ஸ்லிப்பேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இன்கேஸ் இது நான் ஒரு வேளை ஷார்ட் போயிருந்து அப்போ நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆகாமல் இந்த மாதிரி மேலேயே போயிருந்துச்சுன்னு நமக்கு அப்போ எப்படி வலிச்சிருக்கும்.